மதுரை ஸ்டார் ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர் வாசுதேவன் அவர்கள் வழங்குகிறார்கள். அமைச்சரோடு இணைந்து நம்முடைய வெற்றி அண்ணா, தமிழ் அண்ணா மற்றும் அனைத்து பெருமக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அனைவரையும் வரவேற்கிறோம். நம்முடைய இன்கம் டாக்ஸுடைய வருஷம் உலகெங்கும் மனித சேவையிலே மனித குலத்திற்கு சேவை செய்வதற்காக மாதா அமிர்தானந்தமயி அம்மா அவர்கள் அம்மா என்று எல்லோரும் அன்பாக அழைக்கக்கூடிய இந்த ஆன்மீக சேவையிலே தொடர்ந்து நடைபெறுகிற இந்த மருத்துவ முகாமை இந்த மாதம் நம்முடைய மதுரை ஸ்டார் ரோட்டரி சங்கம் அவர்கள் இணைந்து மாதா அமிர்தானந்தமயி மடத்தின் சார்பிலே இலவச மருத்துவ முகாம் இங்கே காலை சரியாக 9 மணி அளவிலே தொடங்கி நம்முடைய ஸ்டார் ரோட்டரி சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களாகவும் அலுவலர்களாகவும் சேவை செய்து வருகிற தலைவர் மரியாதைக்குரிய வாசுதேவன் அவர்களும் நம்முடைய மரியாதைக்குரிய பாலசுப்ரமணியம் செயலர் அவர்களும் மரியாதை தமிழகம் முழுவதும் இன்றைக்கு பரபரப்பாக விவாதித்துக் கொண்டிருக்கிற முக்கிய விவாதம் சென்னை அசோக் நகர் பள்ளியிலே முன்ஜென்மம் மறுஜென்மம் குறித்து கருத்துக்களை தெரிவித்து சர்ச்சையை ஏற்படுத்திய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சொற்பொழிவாளர் மகாவிஷ்ணு தற்போது போலீஸ் பிடியிலே விசாரணையில் இருக்கிறார். கடந்த 2023 அமைச்சர்கள் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மாண்புமிகு மனோ தங்கராஜ் உள்ளிட்ட பல அமைச்சர்களோடு மகாவிஷ்ணு தொடர்பில் இருந்திருக்கிறார். அந்த தொடர்பு அடிப்படையிலே தான் தன்னம்பிக்கை நிகழ்ச்சிகளை தமிழகம் முழுவதும் பள்ளியிலே நடத்த அவர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தற்போது தெரிய வருகிறது. செய்திகள் ஆங்காங்கே கசிந்து கொண்டிருக்கிறது. தலைமை ஆசிரியரை சரஸ்வதி அவர்களை இடமாற்றம் செய்து இவர்கள் நிர்வாக குளறுபடியிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்களோ என்று ஆசிரியர்கள் இந்த அரசின் மீது மிகப்பெரிய அளவில் அதிருப்தியில் இருக்கிறார்கள், கோபத்தில் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், ஒரு நிர்வாகத்திலே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்று சொன்னால் ஏற்கனவே உயர் அதிகாரிகள் அது குறித்து விவாதித்திருப்பார்கள், அல்லது அனுமதித்திருப்பார்கள், அல்லது உத்தரவு ஏதாவது பிறப்பித்திருப்பார்கள். அப்படியானால் அவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தலைமை ஆசிரியர்களுக்கு பழியை சுமத்துவது என்று ஆசிரியர்கள் இன்றைக்கு கருத்து தெரிவிக்கின்றார்கள். இன்றைக்கு இந்த பல்கல்வித்துறையிலே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து சர்ச்சைகள் தான், பல சர்ச்சைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அது தேதி அறிவிக்கிறதும் திரும்ப வாபஸ் வாங்குவது, மாற்று தேதி அறிவிப்பது, அதே போல உத்தரவு பிறப்பிப்பது, அதை திரும்ப பின்வாங்குவது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ பிள்ளையார் சதுர்த்தி, நேற்று பிள்ளையார் சதுர்த்திக்கு மாசு ஏற்படுத்தாத விநாயகர் சிலையை அமைப்பது தொடர்பாக
மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று பள்ளிகளுக்கு அதிகாரிகள் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார்கள். இது சர்ச்சையானவுடன் தற்போது அது கிடப்பிலே போடப்பட்டிருக்கு. அதே போல கல்வி தொலைக்காட்சியில தலைமை செயல் அதிகாரி ஒருவரை நியமித்த போது அவருடைய பின்புலம் விசாரிக்கப்படவில்லை என்ற அடிப்படையிலே அதுவும் சர்ச்சையானது. அதற்கு பிறகு அது வாபஸ் வாங்கப்பட்டது. இப்படி தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறையிலே அறிவிப்பதும் நிகழ்வுகளுக்கு பெரும் சர்ச்சைகள் ஆனவுடன் அதை பின்வாங்குவதுமாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே, ஆகவே ஆசிரியர்கள் ஏற்கனவே இந்த அரசின் மீது கடும் கோபத்திலே இருக்கின்றார்கள். தற்போது இந்த பள்ளி கல்வித்துறையுடைய நிர்வாக குளறுபடியின் காரணமாக, ஏன்னா அமைச்சர் கூர்ந்து கவனித்து சரியாக செயல்பட்டு நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்படிப்பட்ட சர்ச்சைகளை எழாமல் தடுத்திருக்க முடியும் என்று ஆசிரியர்கள் கருத்து கூறுகிறார்கள். ஆகவே இன்றைக்கு அமைச்சர் உதயநிதி அவர்களோடு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நெருக்கம் என்கிற காரணத்தினாலே பள்ளி கல்வித்துறையிலே செயல்பாடுகள் குறித்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே சர்ச்சைகள் ஏற்பட்டாலும் அவர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே தான் இருக்கிறார். ஆனால் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தான் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவுகிறது என்று கருத்து சொல்லுகிறார்கள். ஆகவே இன்றைக்கு அமைச்சர் துறை ரீதியான நிர்வாகத்தில் அதிக கவனம் செலுத்தாத இருந்த காரணத்தால்தான் இப்படிப்பட்ட சர்ச்சைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. நிர்வாகத்திலே புரோக்கர்கள் இன்றைக்கு உள்ளே நுழைந்து விட்டதாக குற்றம் சுமத்தப்படுகிறது.